அனைவரும் வணக்கம். நாம் எல்லாரும் இப்போது டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான செய்தி வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் வந்தால் கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கட் ஆஃப் மார்க் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மார்க் மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டோடைய யூஜிசி நெட் நடந்த கட் ஆஃப் மார்க் தான். இதில் நீங்கள் -10 பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் மார்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கட் ஆஃப் மார்க்கில் -10 ஆர் -5. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் 180 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டிஎன் செட்டில் ஜேஆர்எஃப்லாம் கிடையாது, எல்லோரும் எலிஜிபிலிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஜேஆர்எஃப் 180 அப்படின்னு சொல்லி ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்கிற அந்த 180 மார்க், இது பார்த்திங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மார்க். இதில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் விட்டுருவோம், நம்ம வேறு சப்ஜெக்ட் பார்ப்போம். இப்போ வேறு சப்ஜெக்ட் மார்க்ஸ் நம்ம உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் 206 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இது ஜேஆர்எஃப்க்கு 206 கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 184 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி யாரெல்லாம் நம்ம டிஎன் செட்டு ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கோமோ இதில் நீங்கள் ஒரு -10 அப்படி இல்லை -5 ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு -5 அப்படி பண்ணோன்னா 179 உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஹிஸ்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை -10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 179 -5 பண்ணிங்கன்னா -10 பண்ணிங்கன்னா 174. ஸோ இதுதான் உங்களுடைய அன்ரிசர்வ் கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஹிஸ்ட்ரிக்கு கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா போகாது, இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக போகாது. ஸோ அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 172 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் -10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 162. இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 162 கொடுத்துருக்காங்க, 152 ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்டி ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிடுங்க, 154 கொடுத்துருங்க, 144 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் நம்ம -10 ஆர் -5 பண்ணோன்னா இதுதான் நம்மளுடைய மார்க்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேறு சப்ஜெக்டில் பார்ப்போம். காமர்ஸ்க்கு பாருங்கள், காமர்ஸ்க்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில் 186 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் -10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 176 ஜென்ரல் கேட்டகரிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது காமர்ஸ் ஓபிசி இதுக்கு நீங்கள் -10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 168 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அஃபிஷியலாக வரும். இதை விட நமக்கு ரொம்ப கம்மியாகவும் போகாது, இதை விட நமக்கு அதிகமாகவும் போகாது. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் யாரெல்லாம் நம்ம டிஎன் செட்டில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ யாரெல்லாம் இந்த கட் ஆஃப் விட அதிகமாக இருக்கீங்களோ அவங்க இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். யாரெல்லாம் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கட் ஆஃப் விட அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் அடுத்த காலேஜ் டிஆர்பிக்கும் ப்ளஸ் யாரெல்லாம் இதுக்கு ப்ரீ லாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்களாம் இப்போவே என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த வேறு சப்ஜெக்ட் பார்ப்போம். வேறு சப்ஜெக்டு என்ன இருக்குது, சரி தமிழ் பார்ப்போம். இது தமிழில் பார்த்தீங்கன்னா
அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 154. ஆனால் இது ரொம்ப கம்மி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கண்டிப்பாக நம்ம 168 எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ஜேஆர்எஃப்க்கு இங்கே கொடுத்துருந்தா 168 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். 168 அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் டிஎன் செட்டு பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். தமிழ் அதேமாதிரி டிஎன் செட் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் யார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கீங்களோ 188. ஸோ 188 நீங்கள் வாங்கியிருந்தாலே அது போதுமானது. -10 நீங்கள் பண்ணிங்கன்னா 178. ஸோ 178 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ ஓபிசி 172. அதேமாரி நமக்கு இங்கே பிசி கொடுப்பாங்க. பிசி 172 கொடுப்பாங்க. பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இந்தமாரி தான் நமக்கு பிரிப்பாங்க. ஸோ 172, 170 இந்த பிசிஎம் கேண்டிடேட்ஸும் பிசி கேண்டிடேட்ஸும் இந்த 172, 170 இங்கிலீஷில் இந்த மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வேறு சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ நம்ம டிஎன் செட்டில் இந்த லாங்குவேஜ் இதெல்லாம் வராது நமக்கு. இந்தியன் கல்ச்சர், லா, இங்கிலீஷ் பார்த்தோம், தமிழ் பார்த்தோம், அப்புறம் காமர்ஸ் பார்த்தோம், ஃபோக்கு, சான்ஸ்கிரிட், உமன் ஸ்டடீஸு, ஜியாகிரஃபி பார்ப்போம். ஜியாகிரஃபி டிஎன் செட்டில் பார்த்தீங்கன்னா 186 ஜென்ரல் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. 174 ஓபிசி, 172 அதான் ஓபிசி என்பது பிசி நம்ம வச்சுக்கலாம். 172 பிசிஎம், எஸ்சி எஸ்டி 164, 158. ஸோ இந்த கேட்டகரி நம்ம இந்த மார்க் இதை விட -10 மார்க் நம்ம கம்மியாக வாங்கியிருந்தாலே நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஜியாகிரஃபிக்கு உண்டான கட் ஆஃப் மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் சயின்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் நமக்கு செட்டில் வராது. ஆயுர்வேதிக் இதெல்லாம் ஓகே. ஸோ வேறு சப்ஜெக்ட் நிறைய எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 180 கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் 170 அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸு 170 நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓபிசி ஸோ பிசி 162 கொடுத்துருக்காங்க. பட் 5 மார்க் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை 162 அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் 5 மார்க் மைனஸ் 157 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே நமக்கு வாய்ப்பு இருக்குது. 155, 157 யாரெல்லாம் பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வாங்கியிருக்கீங்களோ நீங்களாம் இப்போவே நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டி 140, அது மாதிரி எஸ்டி 138 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இவ்வளோ தான் நமக்கு கட் ஆஃப் மார்க்கு ரொம்ப குறையாது. நிறைய பேர் நினச்சிருக்கீங்க கட் ஆஃப் மார்க்கு ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லி. நமக்கு 6% தான் நமக்கு அவங்க ரிசல்ட் எடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் 6% கட் ஆஃப் மார்க் நமக்கு கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னா ஸ்டார்டிங் ஸோ பாஸ் ஆனவங்கள 6% சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை பேர் 6% தான் நமக்கு எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 பேர் எழுதியிருந்தாங்கன்னா அதில் 100 பேர் எழுதியிருக்காங்கன்னா அதில் 6%. ஸோ அப்போ பார்த்துங்க நமக்கு 6 பேரை நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 100 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 6%னால் 6 பேரை நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் 6 பேர் அப்படி தான் நமக்கு கட் ஆஃப் மார்க்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப குறைஞ்ச கட் ஆஃப் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த 75 மார்க் 75 ஸோ நம்ம 150க்கு 75 மார்க். ஸோ 50%க்கு மேலே யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ நீங்களாம் தாராளமாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
பொலிட்டிக்கல் சயின்ஸும் அதுதான். அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு 210 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அவ்வளோ நம்ம இவ்வளோ பெரிய கட் ஆஃப் போகாது, 210லாம் போகாது. நீங்கள் 170 180 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் கொண்டு போகலாம். ஸோ 196 ஓபிசி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அவ்வளோ வராது. நீங்கள் 160 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் கொண்டு போகலாம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 140 150 140 பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் கேஸ் 4ஆம் தேதி நாளைக்கு ஹியரிங் வருது. நாளைக்கு ஹியரிங் வந்துச்சுன்னா அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த மாதம் நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ அடுத்த மாதம் ஜூலை மாதம் கண்டிப்பாக நமக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 15 நாளுக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன், 15 நாளுக்கு முன்னாடி டேட் கொடுத்துட்டு 15 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்டு. இந்த கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் தேவைப்படுதோ இந்த கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன், டெலிகிராம் லிங்க்கு. அந்த லிங்க்கில் போய் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், இதுலேருந்து -5 ஆர் -10 இது பண்ணிங்கனாலே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஸோ அந்த மார்க் இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லோரும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிங்களோ எல்லோரும் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரை